கண்மணியம்மா, கொடுங்கக்கா, நான் போய் கொடுக்குறேன். சரிங்கம்மா. நான் உள்ள இருக்க வேலையை பாக்குறேன். சரி. ராசாத்தி கூட நான் கொடுத்துக்கிறேன். ம், ம். மாமா, எனக்கு ஒரு காஃபி கொடுமா. அண்ணே, ஸ்டேட் லெவல் மேட்சுக்கு இந்தியன் அனுப்புறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குற? இனியன் தான் அதுக்கு பொருத்தமான ஆளு. வேற எவன் இருக்கா? இல்லண்ணே, அண்ணி நம்ம குமரம் போகணும்னு ஆசைப்பட்டதா மங்க சொன்னா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு. அப்படியா மரகதம்? மாமா, நான் தான் ஆசைப்படுறேன் இந்த தடவை இவர் மெடல் வாங்கணும்னு. இந்த ஒரு தடவை இனியனுக்கு பதிலா இவரை அனுப்பி வைங்க. என்னம்மா நீ ஏதோ சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி அவனுக்கு பதில் இவனை அனுப்பி வைங்கன்னு சொல்ற? இது ஸ்டேட் லெவல் மேட்ச்மா. அதுவும் போக கருணா பையன் இந்த டீம்ல செலக்ட் ஆயிருக்கான். இந்த சூழ்நிலையில குமரன் போனா சரியா வராது. குமரன் அவன் ஈஸியா ஜெயிச்சிருவான். இனியன் தான் கரெக்ட். சொந்த புள்ளையோட வாழ்க்கைக்கு இவரே சோனிய வச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் தான் காலம் பூரா 2வது இடத்துல இருக்காருன்னு பார்த்தா புள்ளையையும் 2வது இடத்துல வைக்க பாக்குறாரு. இல்ல பெரியப்பா, அண்ணி ஆசைப்படுறாங்கல்ல, இந்த வாட்டி பேசாம அண்ணனையும் அனுப்பிச்சு வச்சிடலாம். அண்ணனும் நல்லா தான் விளையாடுறான். இல்ல இனியா, இது ஸ்டேட் லெவல் மேட்ச். போனா ஜெயிச்சிட்டு வரணும். குமரன் ஏதாவது சொதப்பி தோத்துட்டு வந்துட்டான்னா கருணாக்கு நாமளே வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும். ஆமாண்டா, அப்பா சொல்றதுதான் கரெக்ட். நீ போனதான் கரெக்டா இருக்கும். இல்லண்ணே, நீயும் நல்லா தான் விளையாடுற. நீ இப்போ கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. அண்ணா, இனி என்னனே உனக்கு விட்டு கொடுக்குது, நீ எதுக்கு போக மாட்டேங்கிற? ஆமா குமரா, நீ போய் விளையாட. அம்மாக்கும் ஆசை இருக்காதா நீயும் ஜெயிச்சு கப்பு வாங்கணும்னு? அடியே, இதுதான் சாக்குன்னு என் பையன் கப்பு வாங்கினதில்லன்னு குத்தி காட்டுறியா? இருடி உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அப்பா சொன்ன மாதிரி நான் தோத்துட்டு வந்தா அசிங்கமா போயிடும். பாருங்க, இதுதான் ஒரு பிரச்சனையே. எல்லாரும் சேர்ந்து இனியன் தான் நல்லா விளையாடுவாருன்னு சொல்லி சொல்லி தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணிட்டீங்க. அவருக்கு நல்லா விளையாட தெரிஞ்சாலும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். நீங்க எல்லாரும் என்னடா இவ தப்பா பேசுறாளேன்னு நினைக்காதீங்க. எனக்கு என் புருஷன் முக்கியம். அவரு ஜெயிக்கணும். அவரு வெற்றியில தான் என்னோட சந்தோஷமே.
போய் கான்பிடண்டா விளையாடுன, ஜெயிச்சிட்டு வா. இல்லடா, நீ போனதா சரியா இருக்கும். அம்மாடி கண்மணி, நானும் பாரியும் சரி, 2 பிள்ளைங்க மத்தியில வேத்தும பாக்குறது இல்ல. எங்களுக்கு தெரியுமா யாரு நல்லா விளையாடுவாங்கன்னு? குமரனை விட இனியன் தாமா பெற்று. எதை வச்சு மாமா இப்படி சொல்றீங்க? இவங்க 2 பேரையும் கபடியில மோத விட்டு பாத்திருக்கீங்களா? அதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காம அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு நீங்களே முடிவெடுத்துட்டா என்ன அர்த்தம்? அண்ணா, கண்மணி சொல்றது நியாயம் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாம தான் கபடி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப நான் ஒரு கோச்சா முடிவு எடுத்திருக்கேன். இனியும் குமார் 2 பேரும் 1-to-1 மேட்ச் விளையாடட்டும். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டேட் லெவலுக்கு விளையாட போவோம். அப்பா, அண்ணன் கூட போய் என்ன மோத விடுறீங்க? அண்ணனே போயிட்டு வரட்டும்ப்பா. இல்லடா, நீ விட்டு கொடுத்து நான் போக விரும்பல. எனக்கே ஒரு கான்பிடென்ட் இல்ல. சித்தப்பா சொன்ன மாதிரி 2 பேரும் மோதுவோம். அதுல ஒரு வேலை நான் ஜெயிச்சா கான்பிடென்ட்டா கூட போய் விளையாட வேண்டாம். எனக்காக வா, விளையாடி பார்ப்போம். இது பாருங்க, 2 பேருக்கும் போட்டி வச்சு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களதான் மேட்சுக்கு அனுப்புறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது எந்த மாற்றமும் இல்லை. சீக்கிரம் ரெடியாகுங்க. சரி சித்தப்பா. அண்ணா வாங்கண்ணே. வா. அண்ணா ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் பாரு. 2 பேர்ல யார் வந்தாலும் சரிதான். இனியா என்னப்பா, ரெடியா இருக்கீங்களா? போ. வாங்க. ரெடிப்பா. ம். உங்க 2 பேருக்கு ரூல்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்லிடுறேன். இது குவாலிஃபிக்கான 1 and only மேட்ச். ஆளுக்கு 3 ரைடு தான் சான்ஸ். அதுல யார் அதிக பாயிண்ட் ஸ்கோர் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். ஆல் தி பெஸ்ட். சரிப்பா. ஆல் தி பெஸ்ட். ஓகே, குட் லக். அண்ணா, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். டேய், இதெல்லாம் தேவையாடா? டேய், இது அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள முடிவெடுத்ததுடா. விடுறா. பாவம் அண்ணன், இது வரைக்கும் பெருசா எந்த கப்பும் அடிச்சதில்ல. கல்யாணம் வேற ஆயிடுச்சு. அண்ணி முன்னாடி கெத்து காட்டி ஆகணும். அண்ணியும் அண்ணன் ஜெயிக்கணும்னு விரும்புறாங்க. அவனே ஜெயிச்சிட்டோம், விட்டு கொடுத்துருவோம். ஓகே குமரா, ரெடியா? ரெடி சித்தப்பா. இனியா ரெடியா? ரெடிப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட். குமரா வா. கபடி 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 கபடி. டேய், நல்லா ஃபோர்ஸா விளையாடுங்கடா. கபடி 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 கபடி. வெரி குட். சூப்பர்ல.
நைஸ் பிளேனே. குமரன் 1 பாயிண்ட். அண்ணி அண்ணனுக்கு ஏதாவது ஸ்பெஷலா கொடுத்தீங்களா என்ன? அண்ணன் சும்மா அங்க பந்தாடுறாரு. அப்படிலாம் இல்ல, சும்மா இரு. பொசிஷன் சேஞ்ச் பண்ணீங்க. வா ரைடு வா. கபடி 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 கேட்ச் பண்றா. கபடி கபடி கபடி. எஸ், வெரி குட். அண்ணன் ஜெயிச்சிருச்சு. வாடா வாடா எந்திரா. வாடா. இப்படி குமரன் 2 பாயிண்ட்ஸ். என்னாச்சு? இனியும் சரியா விளையாட மாட்டேங்கிறானே. குமரன் நல்லா விளையாடுறான்னு சந்தோஷப்படாம இனியும் சரியா விளையாடலன்னு வருத்தப்படுறீங்களா? பொசிஷன் சேஞ்ச் பண்ணீங்க. இனியா ஃபோக்கஸ்டா ஆடு. ஜெயிச்சுட்டா 6 மாசம் இவளை பிரிஞ்சிருக்கலாம்ல. இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம தான் ஜெயிச்சாகணும். கபடி 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 ஏறி ஆடு குமரா வா. கபடி 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 கடவுளே, எப்படியாவது அவர் ஜெயிச்சு கபடி போட்டியில கலந்துக்கணும். அதுக்கு நீதான் அவருக்கு உதவி பண்ணணும். கபடி கபடி உள்ள வா குமரா ஏறி ஆடுறா. கபடி 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 இனியா ஃபோக்கஸ். கபடி 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 வெரி குட். கபடி 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 ஓகே ரைட் ரோட். ஓகே ஓகே ஓகே. கபடி சூப்பர்ரா. கலக்கிட்டான். இனி 1 பாயிண்ட். குமரா இந்த பக்கம் வா. இனியா வா ரைடு வா. சரிப்பா. கபடி 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 டேய் சிங்கடா கிங்க. பொசிஷன் சேஞ்ச். டேய் 2 பேரும் கவனிங்க. 2 பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. குமரா உனக்கு லாஸ்ட் ரைடு. கேர்ஃபுல்லா ஆடு. சரி சித்தப்பா. ரெடியா? வா பாடி வா. ஜெயிச்சுடு குமரா. கடவுளே, ப்ளீஸ். Very good. Right round. கபடி
இனியன் 3 பாயிண்ட்ஸ். பொசிஷன் சேஞ்ச் பண்ணீங்க. குமாரா டேய், இன்னும் உனக்கு சான்ஸ் இருக்கு. இனியனை கேட்ச் பண்ணிட்டேன்னா ஈக்குவல் ஆயிரும். ட்ரா. ஒன் மோர் ரைட் இருக்கு அப்புறம். ஓகே சரி சித்தப்பா. இனியா ரெடியா? வா. கபடி 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 வா குமாரா, கமான். ஏன் ஏறி ஆடு. கேட்ச் பண்றா. அப்படி பார்க்காத பயமா இருக்கு. இனியன் 4 பாயிண்ட்ஸ். தள்ளுங்க. வாடா வாடா எந்திரி. வெல் ட்ரை வெல் ட்ரை. வாடா. டேய் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கங்க. சாரிண்ணா. பரவாயில்லடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ தானே அதுக்கு தகுதியான ஆளு. நீ காம்படிஷன் போ. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இனியன் தான் அதுக்கு சரியான ஆளுன்னு. அது இப்ப நிரூபணமாச்சு பாத்தியா? அண்ணே சும்மா சொல்லக்கூடாதுண்ணே. குமாரா இன்னைக்கு சூப்பரா ஆடினா. டேய் குமாரா, சித்தப்பா. இதே ஸ்பிரிட்டோட பிராக்டிஸ் பண்ண. அடுத்த மேட்ச் நீ தான் போற. ஓகே சரி சித்தப்பா. அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். அம்மா, நான் ராசாத்தி பேசுறேம்மா. ரசதி, எப்படிடா இருக்க? மாப்பிள்ளை வீட்டுல உன்னை யாரும் எதுவும் சொல்லலையே? ரொம்ப படுத்துறாங்களாம்மா? அம்மாக்கு எப்பவுமே உன்னோட ஞாபகம் தான். அங்க வந்து ஒரு 8 கூட உன்னை பார்க்க முடியல. அம்மா, நீ பயப்படுற அளவுக்கு இங்க யாரும் என்ன எதுவும் சொல்லல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மறைச்சி போய் சொல்ற. ஐயோ அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்தா இப்படி பேசி மூட் அவுட் பண்றியே. அப்படியா? சந்தோஷமா தான் இருக்கியா? சொல்லு, என்ன விஷயம்? அம்மா, அவரு தமிழ்நாடு டீமுக்கு கபடி விளையாட செலக்ட் ஆயிருக்காருமா. இது வரைக்கும் ஒரு மாதிரியா இருந்தாலும் இன்னைக்கு நடந்த கபடி மேட்ச்ல ஜெயிச்ச உடனே சந்தோஷமாயிட்டாருமா. அவர் சந்தோஷத்தை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கலம்மா. அப்படியா? மாப்பிள்ளை வந்தா சுத்தி போடுமா. திருஷ்டி பட போகுது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, அவர் வராரு, நான் அப்புறமா பேசுறேன். ம், சரிம்மா. தேங்க்ஸ். என்னடா நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேசாதவன் இப்ப சிரிச்ச முகத்தோட தேங்க்ஸ் சொல்றேன்னு பாக்குறியா? இன்னைக்கு நான் கபடியில ஜெயிச்சதுக்கு காரணமே நீதான். என்ன பாக்குற? அண்ணன் பாவம் பல நாள் போராடி முத இடத்துக்கு வர முடியாம அல்லாடிட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு விட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். நான் முடிவு பண்ண மாதிரியே ஆரம்பத்துல தோத்துட்டு தான் இருந்தேன். அப்பதான் நடுவுல உன்னை பார்த்தேன். நான் விளையாடுறத வேடிக்கை பார்க்க வந்தியா? உன் முகத்தை பார்த்தவனே வந்தது பாரு ஒரு கடுப்பு. அப்ப முடிவு பண்ண, உன் முகரையை பார்த்துட்டு இங்க இருக்கிறதுக்கு பதிலா அண்ணனை ஜெயிச்சு ஹைதராபாத் போய் ஒரு 6 மாசம் தொல்லை இல்லாம இருக்கலாம்னு முடிவு பண்ண. உன்னை
உன்னை பார்த்த கோவத்துல அண்ணன்னு கூட பார்க்காம தாறுமாறா விளையாடி அவனை தோக்கடிச்சிட்டேன்.